எலியாவுக்குள்ள பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியத்தை தேவன் உண்டு பண்ண விரும்பினார். ஒரு வைராக்கியத்தோட நீ வாழணும் எலியா. சும்மா ஒளிஞ்சு 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 வாழ்ற வாழ்க்கை கிடையாது. நீ எனக்காக ஒரு பகிரங்கமாய் ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்காக அதான் அந்த வைராக்கியம் தான் அந்த இடத்துல வெளிப்படுது. எலியா ஒளிந்திருந்த நாட்கள் முடிந்தது. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், நீங்க 850 பேர் நிக்கிறீங்க. 450 தான் சொல்றாரு, 400 பிராக்கெட்ல போட்டுக்கலாம். 850 பேர் ஒரு சைடுல நிக்கிறீங்க, ஆனால் இன்னொரு பக்கத்துல நான் என் தேவனோடு நிற்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உங்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் என்னோட இருக்கிற பரலோகத்தின் சேனையின் எண்ணிக்கை பெரியது.